ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அரசி வந்து குமார்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் உன் குடும்பத்தை நான் பழி வாங்கியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே குமார் வந்து ஒத்த காலை நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அரசி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏன்னா அரசியை கூட்டிகிட்டு போய் விட்டதே இங்கே நம்ம சுகன்யா தான். ஏண்டா கூட்டிகிட்டு போய் விட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த குமார் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை உண்டிலன்னு பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுகன்யா வந்து நம்ம மீனா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீனாவுக்கு சுகன்யா மேலே தான் டவுட்டாக இருக்குது. உடனே எங்கள் செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சுகன்யா சித்தி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க தான் ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. மற்றவங்க முகத்தில் இருக்கிற பதட்டமே வேறு, ஆனால் சுகன்யா சித்தி முகத்தில் இருக்கிற பயமும் பதட்டமும் வேறவே வேறு. ஏன்னா நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அரசு இருக்கிற இடம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. உடனே செந்திலுக்குமே எனக்கும் அதே டவுட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து அதாவது செந்தில் சொல்லியிருப்பாங்க பாண்டியன்கிட்ட, நீங்கள் சுகன்யா கிட்ட வந்து விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அத்தைக்கு அரசி எங்கே இருக்குங்கன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சுகன்யாவை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசியை நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி செந்தில் சொல்லியிருப்பாங்க. எங்கள் பாண்டியன் வந்து ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்தோடையும் இருக்கிறாங்க, அரசி வருவாங்களா மாட்டாங்கன்னு. இப்போது செந்தில் வந்து சொன்னதுமே பாண்டியனுக்கு பயங்கர கோவத்தோட போயிட்டு சுகன்யாவை கேட்குறாங்க, இங்கே பாரு, அரசி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையா அரசி எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறாங்க. பயத்தில் எங்கள் சுகன்யா வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. சுகன்யா வந்து பாண்டியன் கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. நான் தான் அரசியை கூட்டிகிட்டு போய் விட்டேன், எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினச்சேன், ஆனால் அந்த குமார் இப்படி பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும்